ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ஒரு என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய 9 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே ட்ரேடிங் பண்ற பெரும்பாலான பீப்புள்ஸ்க்கு இருக்கிற ஒரு பொதுவான ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் பெரும்பாலான ட்ரேடர்ஸால அதை பண்ணவே முடியறது இல்ல. இதுக்கான காரணம் மேபி இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றதா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சரியா செய்யாததா கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா செய்யறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸை நம்மளால ப்ராஃபிட்டபிளா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒருவேளை இப்ப ஏதாவது ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா கூட அந்த லாஸை வந்து நம்மளால ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த லாஸ் வந்து ரொம்ப சின்ன அமௌண்டா தான் இருக்கும். ஒருவேளை ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும். சோ அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அந்த 9 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்க ட்ரேடிங் ரிலேட்டடா நிறைய ஃப்ரீ கண்டென்ட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படினாலும் பரவாயில்ல, இந்த செக்லிஸ்ட நீங்க காமனாவே யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 சென்டிமென்ட். பொதுவா நம்மளால ட்ரேடிங் பண்றப்ப ரெண்டு விதமான பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒன்னு லாங் பொசிஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன். அதாவது சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒன்னு நம்ம எடுத்தா பை என்ட்ரி எடுக்கலாம், இல்ல செல் என்ட்ரி எடுக்கலாம். இங்க நம்ம பாக்குற எல்லா ஃபைனான்சியல் மார்க்கெட்லயும் நம்மளால அந்த அசெட்டை பை ஆஸ் வெல் ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு சில ஃபைனான்சியல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பை பண்றதும் செல் பண்றதும் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சில மார்க்கெட்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்ப நீங்க ஈக்விட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பை பண்ணி எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் பை பண்ணி அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண முடியும். பட் செல் பண்றீங்க அப்படின்னா இன்ட்ராடேல அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆகிரும். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் செல் கிட்டத்தட்ட சேம் தான். பட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா தான் டிஃபர் ஆகும். இதே நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பை பண்றது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். ஓகேங்களா? சோ நமக்கு அதுக்கே வந்து கால் புட் அப்படின்னு ரெண்டு விதமான ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கு. பட் ஆனா செல் பண்றதுக்கு நமக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் அடிஷனலா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். கமாடிட்டிஸுமே கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஏன்னா கமாடிட்டிஸை நம்மளால டைரக்டா ட்ரேட் பண்ண முடியாது. சோ கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்மேட்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சோ கிட்டத்தட்ட அதுவும் ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகே, சோ இந்த அசெட் வந்து ஏற போகுது அப்படின்னா நீங்க பை பண்ணிட்டு அப்படியே நீங்க வெயிட் பண்ணலாம். எப்போ வேணுமோ நீங்க செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த அசெட்டோட பிரைஸ் குறைய போகுது அப்படின்னா சேம் அதே மாதிரி எக்ஸாக்ட்லி நீங்க செல் பண்ணிக்கலாம். சோ பையிங் அண்ட் செல்லிங் வந்து வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அதே மாதிரி நீங்க செல் பண்ணி ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ண அந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. சோ இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டிசிஷனா மார்க்கெட்ல எடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுக்க போறோமா இல்ல ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்க போறோமா அப்படிங்கிறது. அதாவது நான் மார்க்கெட்ல ஒரு பை என்ட்ரி எடுக்க போறேனா இல்ல செல் என்ட்ரி எடுக்க போறேனா அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணணும். இதை நான் டிசைட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான சென்டிமெண்ட் இருக்கு. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா புல்லிஷ், அடுத்தது பேரிஷ் அண்ட் நியூட்ரல். சோ மார்க்கெட் இப்போ என்ன சென்டிமெண்ட்ல இருக்கோ ஓகேங்களா? சோ நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்றப்ப அந்த டைம்ல இதுல ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் தான் அங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால நம்மளோட ட்ரேட வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ண முடியும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பொசிஷன்லயுமே நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு லாங் பொசிஷன் அதாவது ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த அசட்டோட வேல்யூ ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ இப்ப நான் லாங் பொசிஷன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அசட் ஏதோ ஒரு ரீசனால இதுக்கப்புறம் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த அசட்டோட பிரைஸ் ஏதோ ஒரு காரணத்தினால இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அகைன் அதை நம்ம டிசைட் பண்றதுக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பொதுவா இந்த மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை மார்க்கெட் ட்ரெண்டோட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான் 3 விதமா இருக்கும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், நியூட்ரல், இல்ல கன்சாலிடேஷன், ரேஞ்ச் பவுண்ட், சைட்வேஸ். இது எல்லாமே பொதுவா இந்த நியூட்ரலுக்கு கீழ தான் வரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வேற, மார்க்கெட் சென்டிமெண்ட் வேற என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்றவங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட் 2மே சேம் தான். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு பை என்ட்ரி எடுப்பாங்க. இன் ஃபியூச்சர்லயும் பிரைஸ் வந்து அகைன் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். பட் ஒரு சிலர் வந்து எல்லா டைமுமே ட்ரெண்ட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதே மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் அந்த அப் ட்ரெண்டோட ரிட்ரேஸ்மென்ட் நடக்கிறப்ப அந்த ஷார்ட் டேர்ம்ல கூட செல் பண்ணுவாங்க ஒரு சிலர். சோ அந்த இடத்துல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருந்தாலும் பிரைஸ்ல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ பியரிஷா இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷன் கூட எடுக்கலாம். சோ இதனாலதான் நம்ம வந்து சென்டிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். சோ அதனால மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் மார்க்கெட்டோட கரண்ட் சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கறதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேட நம்ம பிளான் பண்ண முடியும். அதாவது நம்ம பை என்ட்ரி எடுக்க போறோமா இல்ல செல் என்ட்ரி எடுக்க போறோமாங்கிறத டிசைட் பண்ண முடியும். நம்பர் 2, கன்ஃபர்மேஷன். என்னதான் நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பை என்ட்ரி எடுக்க போறோமா செல் என்ட்ரி எடுக்க போறோமான்றத முடிவு பண்ணிடுவோம். இருந்தாலும் இப்ப நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பை என்ட்ரியை சப்போர்ட் பண்றதுக்கான விஷயம் மார்க்கெட்ல அடிஷனலா என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் இப்ப நான் ஒரு செல் என்ட்ரி எடுக்க போறேன் அப்படின்னா மார்க்கெட் எனக்கு ஃபேவரபிளா, அதாவது நான் எதிர்பார்க்கிற மாதிரி மூவ் ஆகுறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு, என்ன சாலிடான ரீசன் இருக்கு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இருக்கிறப்ப நம்ம இன்னும் கான்பிடென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் புல்லிஷா இருந்தா பை என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ, பியரிஷா இருந்தா செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்ப நியூட்ரலா இருந்தா என்ன பண்றது? ஸோ அந்த இடத்துலயும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுல இப்ப மார்க்கெட் வந்து ஒரு லாங் ரேஞ்ச்குள்ள கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா அந்த ரேஞ்ச்குள்ளேயே அதோட டாப்ல செல்லும் பாட்டம்ல பையும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட மார்க்கெட் ரொம்ப நேரம் நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்குன்னா ஒரு சில மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல மார்க்கெட் இதுல எந்த சென்டிமெண்ட்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் ரொம்ப நேரத்துக்கு ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்கிறப்ப நம்ம வந்து ஆப்ஷன் ரைட்டிங், அதாவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணி பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, டைம் டிகேனால பிரீமியம் குறையும். சோ அது மூலியமா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆனா அந்த விஷயம் நம்மளால ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். மத்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு லாங் ரேஞ்ச்குள்ள ரொம்ப நேரமா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா மட்டும் தான் அதுக்கு ஏத்த மாதிரி பை ஆர் செல்ல நம்மளால பிளான் பண்ண முடியும். நம்பர் 3, சிக்னல். இந்த ஸ்டெப்ல நம்ம மார்க்கெட்டை ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட் இப்ப என்ன சென்டிமெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருப்போம். அட் த சேம் டைம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த கன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்ல எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்காக தான் இந்த என்ட்ரி சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸே பண்ண போறோம். சோ இப்ப நம்ம டிராபிக்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படா கிரீன் சிக்னல் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த கிரீன் சிக்னல் வந்தோடனே நம்ம பாட்டுக்கு கிளம்புவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த என்ட்ரி சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம், அதுவும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 ஸ்டெப்ஸ் பண்றாங்களோ இல்லையோ இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு என்ட்ரி சிக்னல் கிடைச்சாதான் என்ட்ரி பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ட்ரேட் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா என்ட்ரி சிக்னல் பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து கரெக்டா இல்லாம போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நம்பர் 4, என்ட்ரி பாயிண்ட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு என்ட்ரி சிக்னல் கிடைச்ச உடனே வந்து மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த ஸ்டெப் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையுமே மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ என்ன அப்படி விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுலயே மெயின் இந்த சிக்னலுக்கு மட்டும்தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எப்படா ஒரு சிக்னல் கிடைக்கும், ஈவன் அவங்க சர்ச் பண்ற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கூட எந்த கண்டிஷன்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எதிர்பார்க்கறது இதுதான், எனக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வேணும், அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல நான் எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறது எனக்கு சொல்லணும். சோ அது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். பட் அதுக்காக நம்ம மத்த விஷயங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றேன், சார்ட்டை அனாலிசிஸ் பண்றேன், எனக்கு ஒரு என்ட்ரி சிக்னல் கிடைக்குது. ஓகே, சில கண்டிஷன்ஸ் நான் பாக்குறேன், என்ட்ரி சிக்னல் கிடைக்குது, அவ்வளவுதான், ஒர்க் ஓவர். ஓகேங்களா? சோ என் ட்ரேடிங் கேபிட்டல் மத்த எந்த விஷயத்தை பத்தியும் நான் கவலைப்படாம டைரக்டா மார்க்கெட்ல போய் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுவேன். பட் ஆக்சுவலி அப்படி நம்ம பண்ணவே கூடாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ஒரு என்ட்ரி போடுறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்.
சோ நம்ம எடுக்கிற என்ட்ரி சிக்னலுக்கு ஓகேங்களா. சோ நமக்கு கிடைச்ச என்ட்ரி சிக்னல் வந்து எப்போ ஒரு என்ட்ரி போடலாம் அப்படிங்கறத நமக்கு சொல்லிரும். ஓகே, அந்த என்ட்ரி சிக்னல் கிடைச்சனே ஓகே கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு, இப்ப நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். அதுக்காக எல்லா பிரைஸ்லயும் வந்து நம்ம என்ட்ரி போடலாம் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ நீங்க பை பண்றீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு பையரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு லோ பிரைஸ்ல பை பண்ணணும்னு நினைப்பாங்களா? இல்ல ஒரு ஹை பிரைஸ்ல பை பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பையரா எப்பவுமே நம்ம ஒரு கம்மியான பிரைஸ்க்கு தான் பை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இப்ப அப்படியே ஆப்போசிட்டா நான் ஒரு செல்லரா இருக்கேன். ஓகே, ஒரு செல்லரா என்னோட மைண்ட் செட் எப்பவுமே ஹை பிரைஸ்க்கு செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ இது ஒரு சிலருக்கு புரியாது. அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கன்சிடர் இப்ப நீங்க வந்து ஒரு புது பைக்க வந்து ஷோரூம்ல போய் வாங்க போறீங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த பைக்க பை பண்ண போறீங்க. சோ நீங்க ஒரு பையர். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் டிஸ்கவுண்ட் இருக்கு, என்னென்னலாம் ஆஃபர் இருக்கு, இன்னும் எப்படி எப்படிலாம் பேசி அந்த பைக்கோட ரேட்ட குறைக்க முடியுமோ, நம்மளால ஆன முயற்சிய செஞ்சு அந்த பைக்கோட விலைய குறைக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான காசு குடுத்து நம்ம பைக்க வாங்குனோம் அப்படின்னா, மீதி மணிலாம் நம்ம சேவ் பண்ணலாம். சோ இதுதான் ஒரு பையரோட மைண்ட் செட். இப்ப அப்படியே ஆப்போசிட்டா, சோ ஏதோ ஒரு ரீசன்னால என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்க நான் செகண்ட் ஹேண்ட்ல செல் பண்ண போறேன். இப்ப செல் பண்ணும்போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான். ஒண்ணு கூட நான் வெளிய விட்டதே கிடையாது. இத்தன வருஷம் மெயின்டனன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி, சோ அத வாங்குறவங்க கிட்ட இன்னும் கன்வின்ஸ் பண்ணி, இன்னும் ஹை ரேட்டுக்கு செல் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு செல்லரா வந்து நான் கம்மி விலைக்கு வித்துட்டேன் அப்படின்னா, எனக்கு தான் அது நஷ்டம். எந்த அளவுக்கு அதிகமான பிரைஸ்ல நான் செல் பண்றேனோ, அந்த அளவுக்கு அது எனக்கு லாபம். சோ இப்போ ஒரு பையர் அண்ட் செல்லரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பொசிஷன் எடுக்க போறோம்ங்கிறத முடிவு பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு நான் ஒரு பை அண்ட் ஷி எடுக்க போறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு லோ பிரைஸ்ல பை பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். சோ அப்ப எந்த பிரைஸ்ல நான் பை பண்ணா, நான் வந்து ஒரு லோ பிரைஸ்ல பை பண்ணுவேன். இல்ல ஆல்ரெடி மார்க்கெட் இப்ப லோ பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இப்ப நம்ம பை பண்ணா கரெக்ட்டாலாம் இருக்குமா அப்படிங்கிறத ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட்ட டிஃபைன் பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு என்ட்ரி சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும் போதே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு லோ பிரைஸ்ல பை அண்ட் ஷி எடுக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். பட் அந்த இடத்துல கூட கரெக்ட்டான பாயிண்ட்ல என்டர் ஆனீங்க அப்படின்னா, நம்ம ஒரு லோ பிரைஸ்ல வந்து ஒரு பை அண்ட் ஷி எடுத்திருப்போம். அட் த சேம் டைம் இப்ப நான் ஒரு செல் அண்ட் ஷி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கரெக்ட்டான பாயிண்ட்ல செல் பண்ணும்போது ஒரு கரெக்ட்டான பிரைஸ்ல ஒரு ஹை பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட பொசிஷன ஓப்பன் பண்ணியிருப்பேன். சோ என்ட்ரி பாயிண்ட்ட முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஏன்னா அங்க இருந்து தான் நம்மளோட ட்ரேடையே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இனிஷியேட் பண்றோம். அதாவது நம்மளோட பொசிஷன அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஓப்பனே பண்றோம். நம்பர் 5 ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். அடுத்து நம்மளோட என்ட்ரில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமே இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் தான். ட்ரேட் பண்ற நெறைய பேருக்கு, அதுவும் புதுசா ட்ரேடிங் பண்ற நெறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து முக்கியமா? ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணுமா? சோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பைக்ல நம்ம போறப்ப போடுற ஹெல்மெட் மாதிரி. ஓகேங்களா? கார்ல நம்ம போம்போது போடுற சீட் பெல்ட் மாதிரி. அது 2மே நம்மளோட சேஃப்டிக்காக போடுற ஒரு விஷயம். அதே மாரி தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதும். சரி ஓகே ப்ரோ ட்ரேடிங் பண்றப்ப எனக்கு என்ன சேஃப்டி தேவைப்படுது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மார்க்கெட் எப்பவுமே நீங்க நெனச்ச மாரியே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கான உண்மையான பதில் இல்ல அப்படிங்கிறது தான். ஒரு சிலருக்கு இந்த பதில ஏத்துக்க முடியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? நான்லாம் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, எப்பவுமே நான் நெனச்ச மாரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். எனக்கு வந்து லாஸே ஆனதில்ல. அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, மேபி நீங்க ஒரு சில ட்ரேட்ஸ் மார்க்கெட்ல எடுத்திருப்பீங்க. பட் ஆனா ஒரு லாங் டெர்ம்ல நம்ம யோசிக்கும்போது, ஒரு லாஸ் கூட பண்ணாம நம்மளால ட்ரேட் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வந்து கன்டினியூஸா ப்ராஃபிட்ஸே வருது. நீங்க நெனச்ச விஷயம் நெனச்ச மாரியே மார்க்கெட்ல நடக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் மட்டும் தான்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களோட லக் ஃபேக்டர்னால கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல ட்ரேட் பண்ற யாரா இருந்தாலும் சரி, ஒரு லாஸ் கூட பண்ணாம ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஒருவேளை யாராவது உங்ககிட்ட வந்து நான் லாஸே இல்லாம ட்ரேட் பண்ணுவேன். என்னால லாஸே இல்லாம ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்க. ஏன்னா லாஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங்ல நடக்கிற ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அத ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற லாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட ப்ராஃபிட்ட விட ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா ஸ்டாப் லாஸ் போடாம இருக்குது. அப்படி இல்லன்னா ஸ்டாப் லாஸ தப்பா போடுறதா கூட இருக்கலாம். 2வது கேள்வி. மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டா மூவ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது
இப்ப நீங்க பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்க மார்க்கெட் வந்து ஏறப்போகுது, பிரைஸ் வந்து ஏறப்போகுதுன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஒருவேளை மார்க்கெட்ல பிரைஸ் இறங்கவே இறங்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் இறங்கவே இறங்காதுன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங்கா ப்ராப்பரா வந்து கத்துக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மார்க்கெட்ல எப்போ எந்த பாயிண்ட்ல வேணாலும் பிரைஸ் ஏறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டைம், மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து கரெக்டா எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அதுல எவ்வளவு தூரம் மூவ் ஆகும்ன்றத பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியவே முடியாது. தேர்ட் கொஸ்டின், ஒருவேளை நீங்க எடுத்த பொசிஷன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அந்த லாஸ பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அகைன் வந்து எமோஷனலி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஃபீல் பண்றதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒருவேளை அந்த லாஸ் அமௌண்ட் சின்னதா தான் இருந்திருக்கும். ஓகே, உங்க கேபிட்டல கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன மணி தான். பட் ஸ்டில் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாஸ பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த அமௌண்ட் உங்க ட்ரேடிங் கேபிட்டல கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ராஃபிட் வந்தா எப்படி நம்ம வந்து எந்த கவலையும் இல்லாம அடுத்தடுத்த ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போமோ அதே மாதிரிதான் லாஸ நம்ம ஃபேஸ் பண்ணாலும் அடுத்த ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது வேற வேற கிடையாது. அதாவது இப்போ ஒரு காயின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த காயினுக்கு ஹெட் டெய்ல்னு 2 பக்கம் இருக்கும். ஒரு காயினை நீங்க வந்து டாஸ் பண்றீங்க அப்படின்னா ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். ஓகே, சோ உங்களுக்கு வந்து தலை ஹெட் தான் பிடிக்கும் அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டைம் ஹெட் தான் விழுகணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சோ அது எல்லா டைமுமே நடக்காது. ஏன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்ப ட்ரெயில் விழுகுது அப்படின்னு நீங்க வருத்தமும் பட மாட்டீங்க இல்லையா? ஏன் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட் விழுகலன்னா டெயில் தான் விழுக போகுதுன்னு. அதே மாதிரிதான் ட்ரேடிங். நம்ம எடுக்கிற பொசிஷன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும், இல்ல லாஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு ட்ரேடோட அவுட்கம் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணு ப்ராஃபிட் இல்ல லாஸ். சோ அதனால நம்ம ஒரு லாஸ ஃபேஸ் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்காக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். சோ லாஸ்ட் கேள்வியே அதுதான். நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கணும், ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத. முடியும் அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன். இல்ல ப்ரோ என்னால லாஸ வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா சாரி டு சே திஸ், இந்த ஃபீல்டு மேபி உங்களுக்கு சூட் ஆகாம போகலாம். ஏன் அப்படின்னா நம்மளால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாஸ் கூட இல்லாம ட்ரேடிங் பண்ணவே முடியாது. முதல்ல இத பத்திலாம் நம்ம கவலைப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஒரு கேபிட்டல் இருக்கு சரிங்களா, நான் என்ன பண்றேன்னா மாசம் வந்து ஒரு 10,000 எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனா லாஸ் பாத்தீங்கன்னா 20,000 வருது. ஓகேங்களா, ப்ராஃபிட் 10,000, லாஸ் 20,000. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு நெட் லாஸ்ல தான் இருக்கு. அதாவது ஓவராலா எனக்கு 10,000 லாஸ்ல தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ பத்தி கவலைப்படதான் செய்வேன். ஏன்னா நான் ப்ராஃபிட்டை விட லாஸ் அதிகமா பண்றேன். முதல்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னா நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ற, சிஸ்டமேட்டிக்கா நம்ம ட்ரேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே சினாரியோல அதே 10,000 ப்ராஃபிட் இருக்கட்டும், ஆனா லாஸ் வந்து ஒரு 2,000 தான் ஆகுது, ஒரு 3,000 ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி 3,000 லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப கூட நம்ம இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் 7,000 இருக்கும். இப்ப அந்த 3,000 லாஸ்க்கு நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆக்சுவலி கவலைப்படக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங் இப்படிதான் நம்ம பண்ண முடியும். அதாவது நம்மளோட லாஸ விட நம்மளோட ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த லாஸ பார்த்து கவலையே பட மாட்டோம். சோ ஆக்சுவலி அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சோ இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக தான். ஓகே, நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை டிசைட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், மார்க்கெட்ல இப்ப நம்ம ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட்ல பிரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஆனா அந்த டைரக்ஷன்ல மேபி மார்க்கெட் மூவ் ஆகாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் ஒரு பை என்ட்ரி போடுறேன். ஓகே, பிரைஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அங்க இருந்து டிக்ரீஸ் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ஓகே நான் சூஸ் பண்ற ஒரு பாயிண்ட்ல என்னோட ஆர்டரை நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்றத ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் டிசைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் எனக்கு அகெயின்ஸ்டா போறப்ப எந்த பாயிண்ட்ல என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணி நான் வந்து அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலான்றது எல்லாத்தையும் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப இதுல விஷயம் என்னன்னா ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்றதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட், அதாவது ஒரு பாயிண்டா அதுல இருந்து ஒரு 10 20ன்னு ரவுண்ட் நம்பர்ஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. அப்படி இல்லையா, இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என் கேபிட்டலுக்கு ஒரு 1000 லாஸ் ஆகுற மாதிரி, ஒரு 500 லாஸ் ஆகுற மாதிரி பிக்ஸ்டு அமௌண்ட்டை வச்சு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை டிசைட் பண்றது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி வைக்கிற ஸ்டாப் லாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு இன்வாலிடேஷன் பாயிண்ட் மாதிரி. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட்ல நீங்க நினைச்ச விஷயம் நடக்கல, ஓகேங்களா, நீங்க எதிர்பார்த்த விஷயம் அந்த இடத்துல நடக்கவே இல்லை,
அப்படிங்கிறத நீங்க எந்த பாயிண்ட்ட பிரைஸ் கிராஸ் ஆகும்போது நீங்க டிசைட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். குழப்புற மாதிரி இருக்கும். இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். அதே பை அண்ட் ஷிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த பாயிண்ட்ல பை அண்ட் ஷி எடுக்கிறேன். ஓகே, இங்க இருந்து பிரைஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல ஓரளவுக்கு மூவ் ஆகும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை இந்த பாயிண்ட்ட தாண்டிருச்சுன்னா நான் நினைச்ச விஷயம் மார்க்கெட்ல நடக்கல. ஓகேங்களா, நான் எதிர்பார்த்த மாதிரி பிரைஸ் வந்து அப்சைட் மூவ் ஆக போறது கிடையாது அப்படின்னு நான் முன்கூட்டியே டிசைட் பண்றேன். அது எந்த பாயிண்ட் அப்படிங்கறத நான் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி நான் டிசைட் பண்ணணும். ஆனா அந்த பாயிண்ட நான் என்னோட ஸ்டாப் லாஸா வைக்கணும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயமா இருக்கும். ஏன்னா அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணிருச்சுன்னா நம்ம நினைச்ச விஷயம் மார்க்கெட்ல நடக்கலன்னு ஆகிருச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி நோ யூஸ். சோ அதனால அந்த பாயிண்ட்லயே லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் 6, டார்கெட் பாயிண்ட். நம்மளோட என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு டார்கெட் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சோ அதிகபட்சமா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட பிளான் பண்ணியாச்சு. என்ட்ரி சிக்னல் கிடைச்சிருச்சு, என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயமே, இப்ப நான் நினைச்ச டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆனாலும் எந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் டிசைட் பண்ணணும். அண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நான் என்னோட டார்கெட்டையுமே வைக்கணும். ஏன்னா இப்போ சரி ஓகே ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். இப்ப மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுதுன்னா அந்த டைரக்ஷன்ல அப்படியே கண்டினியூ ஆகட்டுமே, எதுக்காக நம்ம வந்து டார்கெட் வச்சு அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அது விஷயமே கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வந்து டார்கெட் வைக்காம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னாலே நம்ம கிரீட்னஸ்ல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேராசைனால ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டார்கெட் வைக்கிறதே நான் நினைச்ச டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகும்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை நான் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன். பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, மார்க்கெட்டை ப்ராப்பரா நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டா என்னோட ட்ரேட பிளான் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு ப்ராஃபிட் வந்தா கூட எவ்வளவு வருங்கிறது எனக்கு தெரியும். மோஸ்ட்லி நம்ம இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாததுக்கான ஒரு காமனான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நம்ம இந்த டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருப்போம். ஓகேங்களா, சோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தப்ப ஒரு டைம் வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகி ப்ராஃபிட்ல அந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகியிருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் பாயிண்ட்டையும் தாண்டி மார்க்கெட் ரொம்ப தூரம் மூவ் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா, அவசரப்பட்டு நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம், அதாவது டார்கெட் வச்சு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம், விட்டிருந்தா வந்து நமக்கு இன்னுமே நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட பொசிஷனை நம்ம ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். என்ன, மார்க்கெட் வந்து நம்ம அது வரைக்கும் தான் மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதை தாண்டியும் ரொம்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிருச்சு. இப்ப இதை பார்த்துட்டு மார்க்கெட்ல நீங்க அடுத்து எடுக்கிற ட்ரேட்ல டார்கெட் வைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு, பட் நீங்க அதையும் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு ரொம்ப தள்ளி உங்களோட டார்கெட் வைக்கிறீங்கனாலும் சரி, ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம். சோ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நம்ம டார்கெட் பாயிண்ட கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும். ஓகேங்களா, எப்படி ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி அதே மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி பிரைஸ் அந்த டைரக்ஷன்ல மேக்ஸிமம் எது வரைக்கும் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ல நம்மளோட டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் 7, ரிஸ்க். இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ட்ரேட் ஒருவேளை லாஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. சோ இத பத்தி ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் லாஸ் பத்தி பேசும்போதே நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட டிசைட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆகி ஒருவேளை உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா எவ்வளவு லாஸ் வந்து உங்களுக்கு வருங்கிறத நீங்க முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர், இப்ப நான் வந்து ஒரு ஷேரை பை பண்றேன், ஒரே ஒரு ஷேர், அந்த ஷேரோட ரேட் வந்து 100 ரூபாய். ஓகேங்களா, ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி இந்த ஷேரோட பிரைஸ் வந்து மூவ் ஆகல, அப்சைட் மூவ் ஆகல அப்படின்னா, ஓகேங்களா, சோ இந்த ஷேரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் சும்மா தோணல, மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி நான் டிசைட் பண்றேன். அதுலயும் குறிப்பா 150 ருபீஸ் வரைக்கும் மூவ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா, ஆனா ஒருவேளை மார்க்கெட் எனக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா 80க்கு தாண்டிடுச்சுன்னா, ஓகே 80 ருபீஸை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட்ல அதுக்கு மேல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இல்லைன்னு நான் டிசைட் பண்றேன். சோ இப்போ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் 80 ருபீஸ்லயும் 150ல என்னோட டார்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுல விஷயம் என்னன்னா, 100 ருபீஸ்ல இருந்து 80 ருபீஸ்க்கு இறங்கி என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு 20 ரூபாய் லாஸ். ஓகே, இது இந்த எக்ஸாம்பிள்ல கேட்கறதுக்கு ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும், இப்படி உங்களோட பொசிஷன் ஒருவேளை லாஸ் ஆகுதுன்னா, உங்க என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ஹிட் ஆகி லாஸ் ஆகுதுன்னா எவ்வளவு லாஸ் வர வாய்ப்பு இருக்கு.
ஓகேங்களா? சோ அத அமௌண்ட்லயோ பெர்சன்டேஜ்ல நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். வர அமௌண்ட்டோ பெர்சன்டேஜோ உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒருவேளை என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எனக்கு ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ அந்த ரிஸ்கை எடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த ட்ரேடை எடுக்கிறத பத்தி கன்சிடர் பண்ணலாம். இல்ல ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெரிய லாஸ் வர சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இந்த வர லாஸ் அமௌண்ட்டை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ரேடை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா பெரும்பாலான ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்றப்ப முதல்ல ஸ்டாப் லாஸே வைக்கிறது இல்ல. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் நமக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆகுறப்ப ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு லாஸ் வரும். அதாவது அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா தான் அது ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாவது லாஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம அக்கவுண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிரும். சரிங்களா? பட் ஓப்பன்ல இருக்கிற வரைக்கும் அந்த பொசிஷனை நம்ம எப்படி வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். சோ இத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாப் லாஸே வைக்காம மார்க்கெட் நமக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பிக்கையில, ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பிக்கையில மறுபடியும் மார்க்கெட் நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதுவும் மெயினா 2 காரணத்துக்காக. ஒண்ணு என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம இந்த பொசிஷன்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். மார்க்கெட் அகைன் வந்து நம்ம என்ட்ரி போட்ட பாயிண்ட்ல இருந்து அப் சைடோ டவுன் சைடோ மூவ் ஆகும். சோ நம்மளால இந்த பொசிஷனை கண்டிப்பா ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ண முடியுன்ற மாதிரி நம்பிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களோட மணி லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பெரிய லாஸ்ல அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண மனசு இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல மூவ் ஆகட்டும், ஒரு சின்ன லாஸ்ல இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி லாஸை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் நமக்கு பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பே இருக்கு. இதனாலதான் ஆக்சுவலி நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாப் லாஸையும் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். என்னதான் நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணாலும் அதோட வந்து நம்ம ரிஸ்க் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒருவேளை நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய அந்த லாஸ் அமௌண்ட்டை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ட்ரேடை எடுக்கணும். நம்பர் 8, ரிவார்ட். ஸோ ரிஸ்க் எல்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு, டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும். அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதாவது இப்ப நான் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். அதாவது அந்த பொசிஷன் வந்து எனக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எடுக்கிற அந்த பொசிஷன்ல ஒருவேளை ஓகேங்களா நான் நினைச்ச மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா வரக்கூடிய ப்ராஃபிட், ஓகேங்களா, வரக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட் ஆர் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நான் எடுக்கிற ரிஸ்க்கு தகுதியானதா இருக்கா, இல்ல நான் எடுக்கிற ரிஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த செக்கே பண்றது கிடையாது. அதாவது நிறைய ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ ஜாஸ்தி ரிஸ்க் எடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க எடுக்கிற பொசிஷன்ல அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா எடுக்கிற ரிஸ்கை விட கம்மியா இருக்கும். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அதே ஷேரே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்ப அந்த ஷேரை நான் 100 ரூபாய்க்கு பை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ஷேர் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, சோ அதனால நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல என்னோட டார்கெட் பாயிண்ட பிக்ஸ் பண்றேன். ஆனா ஒருவேளை இந்த ட்ரேட் எனக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா 60 ரூபாயில என்னோட பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட ஸ்டாப் லாஸை நான் அங்க போடுறேன். இந்த இடத்துல 40 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. 40 ருபீஸ் லாஸ் நான் வந்து அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. என்ன விஷயம்னா நான் எடுக்கிற ரிஸ்க்கு ஏத்த அளவுக்கு ரிவார்ட் அந்த பொசிஷன்ல இல்லவே இல்லை. எனக்கு அந்த என்ட்ரி எடுத்தா வந்தா 40 ரூபாய் லாஸ் ஆகும், இல்ல 20 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ இதுல எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்ட்ரியை பிளேஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா 40 ருபீஸா நம்ம சேவ் பண்ணலாம். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து 40 ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ட்ரேட போட்டு வெறும் 20 ரூபாய் ப்ராஃபிட்காக அந்த ரிஸ்கை நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இதே இடத்துல நான் 40 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறேன். அதாவது அந்த என்ட்ரி எனக்கு அகைன்ஸ்டா மூவ் ஆச்சுன்னா எனக்கு 40 ருபீஸ் வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பட் இதே நான் நினைச்ச மாதிரி மார்க்கெட் ஒருவேளை மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ரிஸ்கை நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏத்த அளவுக்கு ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எடுக்கிற ட்ரேட்லயுமே நீங்க எடுக்கிற ரிஸ்க்கு தகுதியான ரிவார்டு இருக்கா, அட்லீஸ்ட் வந்து நீங்க எடுக்கிற ரிஸ்கை விட 2 மடங்குக்கும் மேல. ஓகேங்களா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் லாஸ் அப்படின்னா 20 ரூபாய் இல்ல அதுக்கும் மேல ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ரிஸ்கை விட டபுள் டைம்ஸ் வந்து ரிவார்டு அந்த என்ட்ரில இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம டார்கெட்டையும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வர சான்ஸ் இருக்குங்கிறதுமே
நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல இருந்தே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு லாஸ் ஆகுன்றதும் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அதே நேரத்துல அந்த ட்ரேட் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்றோம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் எவ்வளவு ப்ராஃபிட் வருங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியுது. சோ இப்ப இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு ஏத்த அளவுக்கு ரிவார்ட் அந்த என்ட்ரில இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டெப்ல செக் பண்ணணும். நம்பர் 9 பொசிஷன் சைஸ் ஆர் குவான்டிட்டி இல்ல லாட் சைஸ். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க வந்து ஷேர்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஷேர்ஸ், எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் நீங்க பை ஆர் சேல் பண்ணணும்ங்கறத டிசைட் பண்ணணும். சோ மத்த மார்க்கெட்ஸ்லலாம் ஓகே அதே மாதிரி தான் கிரிப்டோலயும் ஓகேங்களா? எந்த கிரிப்டோ கரன்சி எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும் இல்ல விற்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணலாம். மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்மேட்ல தான் நம்ம ட்ரேட் பண்றதுனால லாட் சைஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சோ எவ்வளவு லாட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டியை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனலா நம்ம எடுக்க போற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷன் இந்த பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் லாஸ்ல ஒரு பெரும் பங்கு நம்மளோட பொசிஷன் சைஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுக்கிற குவான்டிட்டி ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமா வரும். அதே நேரத்துல லாஸும் பாத்தீங்கன்னா அதிகமா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே சோ அதனால எப்பவுமே நம்மளோட பொசிஷன் சைஸ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்க போற ரிஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது இப்ப நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் ஓகேங்களா? அந்த என்ட்ரிக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அது எவ்வளவு பிரைஸ் தள்ளி இல்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் தள்ளி எனக்கு இருக்கு அப்படிங்கறதும் தெரியும். எனக்கு என்னோட ட்ரேடிங் கேபிட்டல் தெரியும். ஓகே இப்ப நான் முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா என்னோட ட்ரேடிங் கேபிட்டல்ல மேக்ஸிமம் நான் எவ்வளவு அமௌண்ட்டை ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஓகேங்களா? டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ரிஸ்க் பர் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்த நான் முடிவு பண்ணணும். ஓகே ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அதிகபட்சமா எவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆகலாம் அதை என்னோட கேபிட்டலோட கம்பேர் பண்றேன் 1% 2% அப்படின்னு. சோ 2%க்கு மேல வைக்கவே கூடாது. ஓகேங்களா? சோ 2 தான் மேக்ஸ் லிமிட். அதுக்கு கம்மியா எவ்வளவு வேணாலும் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். சோ 1 1.5 2 0.25 அப்படின்னு கம்மியா கூட எடுக்கலாம். ஆனா 2க்கு மேல அதிகமா நம்ம எடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு 1 லேக் வந்து ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ அதோட 1% நான் ஒரு என்ட்ரிக்கு ரிஸ்கா எடுக்க தயாரா இருக்கேன். அதாவது 1 லேக் கேபிட்டல்ல எனக்கு 1% அப்படிங்கிறது 1000 ரூபாய். ஓகே ஒரு சிங்கிள் என்ட்ரில எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னன்னா எனக்கு என்னோட என்ட்ரி பாயிண்ட் தெரியும், என்னோட ஸ்டாப் லாஸ் தெரியும். இப்போ என்னோட என்ட்ரி பாயிண்ட தாண்டி என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் லாஸ் ஆகும். அப்போ அந்த 1000 ரூபாய் இல்ல அதுக்கும் கம்மியா தான் எனக்கு லாஸ் ஆகணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நான் எவ்வளவு குவான்டிட்டில நான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா குவான்டிட்டி அப்படிங்கிறது ப்ராஃபிட் லாஸ்ல அகைன் சொல்றேன் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஓகே இப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரியான லாட் சைஸ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேஷன் அப்படிங்கிறது எல்லா அசெட்ஸ்க்குமே பண்றதுக்கான டூல்ஸ் வந்து நம்மளுக்கு பிரவுசர்ஸ்லயே ஓகே கூகுள்லயே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ மறக்காம அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம இந்த பொசிஷன் சைஸ வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம நம்மளோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே எந்த பாயிண்ட்ல என்டர் ஆகணும், எங்க நம்மளோட ஸ்டாப் லாஸ், எங்க நம்மளோட டார்கெட், எவ்வளவு குவான்டிட்டில ட்ரேட் பண்ண போறோம். சோ இந்த 4 விஷயம் வந்து அந்த ஆர்டர்ல நம்ம கொடுக்கணும். இப்ப இதுல நமக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு ரிவார்ட் இருக்கு ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி அது ஓகேவா அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே பட் இது எல்லாத்துக்குமே முன்னாடி அந்த என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 3 விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டே வந்திருக்கோம். ஓகே சோ இப்படி நம்ம பிளேஸ் பண்ற என்ட்ரினால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த ட்ரேட ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்றதுக்கான சான்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இதனால தான் நான் சொன்னேன் ஒருவேளை இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா கூட அந்த லாஸை நம்மளால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதை நம்ம முன்னாடியே செக் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேடே போட்டிருப்போம். ஒருவேளை நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னா கூட நம்ம எடுத்த ரிஸ்க்கு ஏத்த அளவுக்கு ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதையும் நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடுறோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த என்ட்ரியில என்னென்ன அவுட்கம்லாம் வர வாய்ப்பு இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குங்கிறத முன்கூட்டியே நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ட்ரேடே வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்க போறோம். சோ அதனால தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற 9 விஷயத்தையுமே நம்ம ஒரு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம செக் பண்ணணும். இந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸா மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.